பூந்தி போட தேவையில்லை, பாகு பக்குவமும் தேவையில்லை. லிட்டராக எண்ணெயோ நெய்யோ சேர்க்காம 100% ஹெல்த்தியான லட்டு பண்ணலாமா? அதுவும் 10 நிமிஷத்தில். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லட்டு பண்ணுறதுக்கு நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் தான் எடுக்க போகிறோம். நான் 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். நம்ம எதில் அளந்திருக்கோமோ அதுலேயே கரெக்டாக அளந்தால் தான் லட்டு கரெக்டான பக்குவத்தில் வரும். 2 கப் ரவை எடுத்தோம்னா நம்ம 3/4 கப் வெள்ளை ரவை எடுத்துருக்கணும். வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவை வேணால் சேர்த்திக்கலாம். ரவை சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், லட்டு பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்தும் போது அதோட வாசனை சூப்பராக இருக்குங்க. இது நம்ம ஹெல்த்தியாக பண்ணுறனால நான் நெய் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துறேன். நெய் வாசனை பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்திக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா எல்லா பக்கமுமே பரட்டிக்கோங்க. ரவையும் கடலை மாவையும் நல்லா கலந்துட்டு ஒரு உருண்டை பிடிச்சி பாருங்க, பிடிக்க வரணும். அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலந்துக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. ரொம்ப லூஸாக பிணையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா கெட்டியாக பிணையணும். அப்போ தான் எண்ணெயும் இழுக்காது, நம்ம ரெடி பண்ணுற லட்டுவும் சூப்பராக இருக்கும். இந்த பக்குவத்தில் வரணும். நம்ம பிணையறக்கே கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அழுத்தி பார்த்தா நல்லா அந்த கெட்டித்தன்மை தெரியும். இதை உருட்டிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. கையை வச்சு அழுத்துனா சட்டுன்னு உள்ளே போகக்கூடாது, நல்லா கெட்டியாக தான் உள்ளே போகணும். இதை நான் 4ஆக பிரிச்சுக்கிறேன். அப்போ தான் நம்ம திரட்டும் போது எல்லா பக்கமுமே ஈவனாக வேகும். குட்டி குட்டி உருண்டையாக நல்லா 4 ரவுண்டாக பிரித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் தேய்க்கிறோம்ல, எவ்வளோ லேசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ லேசாக தேய்ச்சிக்கோங்க. தேய்க்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரட்டினீங்கன்னா கல்லில் ஒட்டாமல் நல்லா பூ போல் பிரிஞ்சு வரும். எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு லேசாக திரட்டிடுங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமுமே வேகும். நான் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துறேன். நெய் சேர்த்தும் போது அதோட வாசனை உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹெல்தி லட்டு பண்ணி கொடுங்க. நல்லா எவ்வளோ முடியுமோ பெருசாக திரட்டிட்டு கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இரும்பு கல்லில் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா திரட்டினதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க் ஸ்பூன் மட்டும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. பாருங்கள், திருப்பி போட்டு நம்ம திரட்டும் போது ஈவனாக எல்லா பக்கமுமே பெருசாகிடுச்சு. ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஹோல்ஸாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். இந்த மெத்தடில் பண்ணும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஈவனாக எல்லா பக்கமும் வெந்திருக்கும். நம்ம நார்மலாக எண்ணெய் பொரிச்சு பூந்தியெல்லாம் போடுறோம்ல, அதே டேஸ்ட் வருங்க. ஆனால் நம்ம ஹெல்த்தியாக பண்ணுறோம். நம்ம மேலே மட்டும் கொஞ்சம் நெய் தடவிடுங்க. கேஸ் எப்போவுமே மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் இந்த மாவு நல்லா வெந்து மொறுன்னு ஆகிடும். ஸ்பீடாக வேகிறதுக்காக நான் பருப்பு மத்து இருக்கு இல்லையா, அதை வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ ஈஸியாக எல்லா பக்கமுமே வெந்து கிடைக்கும். அப்படியே திருப்பி போட்டு மறுபடியும் கொஞ்சம் வேணும்னா நெய் அப்ளை பண்ணிவிட்டு நான் பண்ண சேம் மெத்தட்லேயே பண்ணிங்கன்னா ஈவனாக எல்லா பக்கமும் வெந்து வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இது ஆறுனதுக்கப்புறம் உடைக்கிறதுக்கு கூட ரொம்ப ஈஸி தாங்க. சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக பூந்தி பண்ணுறதுனா எவ்வளோ டைம் ஆகும். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் தான். இப்போ சின்னதாக உடைச்சிருங்க. கம்ப்ளீட்டாக எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்கணும். நல்லா உடைச்சா மொறுன்னு சூப்பராக இருக்கும். இதை நல்லா நரன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம அரைச்சதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதுவும் கம்ப்ளீட்டாக ஆறணும். மிக்சியில் போட்டு அரைச்சாலும் அதோட சூடு வெதுவெதுப்பாக இருக்கும். கம்ப்ளீட்டாக எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். இப்போ எல்லாத்தையுமே அரைச்சி முடிச்சாச்சு. குட்டியாக பண்ணும்போது 80-90 லட்டு கேரண்டடாக வருங்க. ஒரு 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். கல் மண் இல்லாத சுத்தமான வெல்லமாக பார்த்து சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே வெல்லம் அரை கம்பி பதம் வந்துடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணாலே போதும். ரொம்ப அதிகமாக கம்பி பதம் வரணுங்கிற அவசியம் இல்லை. சூடாக இருக்கும்போதே நம்ம அரைச்சி வச்சோம்ல மாவு, அது கூட ஊற்றிடுங்க. இப்போ லைட்டாக அப்படியே கரண்டியை வச்சு எல்லா பக்கமுமே படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. சூப்பரான சுவையான ஒரு லட்டு இன்ஸ்டண்ட்டாக பண்ணலாம். அதுவும் ஹெல்த்தியாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த லட்டுவை 20 நாள் வரைக்கும் வெளியில் வச்சாலும் ஒன்றும் ஆகாதுங்க. எல்லா பக்கமுமே அந்த வெல்லம் படுற மாதிரி ஈவனாக கலந்து விட்டுருங்க. 80 to 90% ஆறுனதுக்கப்புறம் நல்லா டைட்டாக லட்டு பிடிச்சிட்டிங்கன்னா சூப்பரான சுவையான ஹெல்த்தியான லட்டு தயார். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக 1 ஸ்பூன் நெய்யில் பாதாம், முந்திரி, நமக்கு விருப்பமான நட்ஸு சேர்த்திக்கோங்க. ஒரே 1 ஸ்பூன் கசகசா மட்டும் சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்.
வாசனையும் கமகமன்னு இருக்கும். இதில் நான் ஏலக்காய் சேர்த்துல. நீங்கள் தேவைப்பட்டால் ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. இப்போ சுட சுட அந்த நெய் முந்திரி எல்லாம் சேர்க்கும்போது வாசனை சூப்பராக இருக்குங்க. இது ஈவனாக எல்லா பக்கமே மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக லட்டு பிடிக்கும்போது கொஞ்சம் வெள்ளரி விதை சேர்த்து நல்லா லட்டு பிடிச்சிட்டிங்கன்னா சூப்பரான சுவையான லட்டு தயார். இந்த லட்டுவை உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் பிடிச்சிங்கன்னா லட்டு பார்க்கறக்கும் நல்லாயிருக்கும். யார் யாருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு சைஸில் எடுத்துக்குவாங்க. இல்லை கட் பண்ணி வச்சா அது ஒரு மாதிரி ஆயிரும், அதோட ஃப்ரெஷ்னஸே போயிடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், தீபாவளிக்கு ஒரு லட்டு கூட மிச்சமாகாது. அவ்வளோ சூப்பரான ஹெல்த்தியான லட்டு. இந்த லட்டுவை பிடிச்சி வச்சு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் மாற்றி வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் இந்த லட்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஆனால் 15 டேஸ் வரைக்கும் மட்டும் வச்சுக்கோங்க. அப்பப்போ வேணுங்கும்போது ஈஸியாக பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த லட்டு பண்ணுறது அவ்வளோ சுலபமான வேலைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஹெல்தி லட்டு பண்ணணுங்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி லட்டு செஞ்சு அசத்திடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.